கேஷ் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா டீ ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம் அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி சாக்லேட் எல்லாம் ஒரே தயாரித்து வந்திருக்கோம். ஸ்மெல் ஆக்சுவலி இங்கே ஸ்மெல் சூப்பராக வருது. டீ வேற கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைப்பா மூக்கு அரைச்சி இருக்கு முதல்ல எல்லாருக்கும். ஆமாம் ஃப்ரீயா டீயா சொல்லா எங்கே அந்த வெள்ளை பூனையை காணான்னு பார்ப்பீங்க. அந்த வெள்ளை பூனை வந்து ட்ரைபேட் மறந்து வச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட் இறங்குது. அதை எடுத்துகிட்டு வர போயிருக்காப்புல. ஜோ இவரு தான் 4 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கியிருக்காரு. அப்பாச்சி RR 310. என் மச்சான் ஜீவா வீட்டு யாரோட கேளு கட்டையாகுது. போதும் நாங்கள் நிறுத்துறோம். சரி ட்ரைபேட் வந்து ஆன் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இப்போதான் வந்து நாங்கள் டீ ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு கஷாயம் வாசனை அடிக்குது. அம்மா கவுசோட பிடிக்கிறீங்களா? அதான் கொரோனா பேன்ல தடை பண்ணிட்டாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் பேன் பண்ணிட்டாங்க. ஒரு டீ உருவாக்குறதுக்கு வந்து நாங்கள் டீ ஃபேக்ட்ரிக்குள்ள வந்துருக்கோம். இங்கே வந்தால் ஓசிடி கம்பல்சரி. 20 ரூபா கொடுங்க, 20 ரூபாய்க்கு டீ. ஆமாம் ஓசிடி கம்பல்சரி. ஓசி 20 ரூபா கொடுத்து மட்டும் இல்லாமல் அவன் சொன்னா விஜய் வருவார்ல அந்த மாதிரி இருக்கு. அந்த கௌரவ மாதிரி அவரை வேதாளமா டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இது டிவி கேக்கு ஓட்டு போடணும். எல்லாருக்கும் ஓசி டீ கொடுக்குறாங்க. அதாவது சாம்பிள் டெஸ்ட்டுக்கு அதே எல்லாரும் கொஸ்டினுங்கிறாங்க. வேற மாதிரி இருக்குது. மச்சான் குடிங்க. அப்புறம் ஓசிடி இன்னொன்று ஃபுல்லாக கொடுப்பாங்க. பார்த்தேன் கூடலடா நீ மாமா சூப்பராக இருக்குதுடா. வேற மாதிரி இருக்கு. நல்லா தான்டா இருக்கு. மாமா இன்னொன்று கிளாஸ் வாங்கிட்டு வருவா. சரிங்கக்கா. அக்கா இன்னொன்று கிளாஸ் தருவீங்களா? அசிங்கப்படுத்துறானுங்களே அசிங்கப்படுத்துறானுங்களே. உண்மையிலே டீ டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு. ஏன்னா நான் டீ குடிக்க மாட்டேன், நானே சொல்றேன். அக்கா புர்ரா புர்ரா சாரி ஒரு நிமிஷம். போறோம். நீ கேமரா பண்ணுறியா? போறோம். ஃபர்ஸ்ட் ஏலக்காடி தான் வாங்க. ஆன் பாய்ஸ். இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டீ வெரைட்டிஸ் என்னென்ன டீ வேணும் நம்ம உள்ளே பார்த்தோமோ எல்லாத்துக்கான இதுவும் இங்கே தான் சேல்ஸ் நடக்குது. வாங்க. கேட்டாச்சு. அந்த அக்கா கேட்டுருக்கோம். ஏலக்காட்டி தான் கொடுத்துன்றாங்க. எங்கள் அம்மாட்ட அதான் நான் வாங்கி வரேன்னு சொல்லியிருக்கேன். அது வாங்க போனால் நெருப்பால் அடிப்பாங்க எங்கள் அம்மா. அதை வாங்கி
மச்சான் எனக்கு சொல்லி ஆர்டர் பண்ணுறேன் நான் காட்டுறேன் உனக்குமா சரி உங்கள் மாமாவுக்கு சேர்த்து வாங்கிடும் அவன் எங்க ஏமா நிறைய எங்கே பார்த்துருப்பான் எதோ பார்த்து நிற்கிறான் ஐயோ தோணிக்கிறான் நம்ம வீட்டில் போட்டு தரணும் அம்மா கையில் குளிரிட்டி தான் அம்மா கையில் போடுற டீ சூப்பராக இருக்குமா இல்லை இந்த பாக்கெட் வாங்கிட்டு அம்மா டீ தான் அம்மா பாசம் தான் அம்மாவோட பாசத்து சக்கரை கூட சேர்த்து பாசம் அம்மாவோட டூர் வந்துட்டு அம்மாவோட டீக்கு சமைச்சு அப்படிதான் நாங்கள் சொல்லுவோம். இங்கே வந்து சன்ஸ்க்ரீன்லாம் இருக்கு சன்ஸ்க்ரீனு ஆக்சுவலி மாய்ஸ்சரைசர் மாதிரி தராங்க சன்ஸ்கிரைசன் மாய்ஸ்சரைசர் டைப் 2 நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிற உனக்கு எனக்கு இல்லடா மதம் இருக்குடா எனக்கு கவனம் போடப்படாது இது டீ வாங்கிட்டேன் ஆக்சுவலி நம்ம வாங்கி வந்து 3 ஏலக்காய் டீ ஒரு சாக்லேட் டீ வாங்க என்ன எதையும் கவர் பண்ணக்கூடாது அம்மா பாசம் அம்மா டீ அதான் டீல வேஸ்டா வீட்ல ஒரு டீ தான் மாசம். A few minutes later. நேரம் பார்த்தா யூகோ பேங்க்ல சர்வ் டவுன் ஆகணுமா அணியும் பூச்சி பேங்கடா இது 2 பேரும் செம்மையான வியூ பாயிண்ட். எங்கள் பஸ் எங்கே தெரியுமா? அது ஒரு டிஎஸ்டி தான் எங்கள் பஸ். நாங்கள் வந்த பஸ்ஸு அந்த இடத்துல எடுத்து வாங்குறோம் ஊடு கட்டுறோம் ஜாலியாக இருக்கும். அது எல்லாம் கனவு நடக்கும். இது வந்து ஏதோ விளையாட்டு இடம். எங்களுக்கு போக டைம் இல்லை. 1 மணிக்குள்ளே நாங்கள் ரிட்டர்ன் போய் ஆகணுமா. வாங்க போகலாம். அதே மாதிரி கலர் நல்லா இருக்கு. தப்பு ஐ மீன் பஸ்ஸை சொன்னேன் புரிஞ்சுருன்னு புரிஞ்சவன் பிஸ்தா புரியாதவன் பாதாம் பருப்பு இல்லை பாசி பருப்பு சொல்லுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாய்ஸ் கோயிங் டு சாக்லேட் ஃபேக்டரி. இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே 2 இது சாம்பிள் தராங்க. சாக்லேட் இப்படி தான் செய்யறாங்க. இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பாருங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங், இந்த சைடு ஃபுல்லாக சேல்ஸ். ஹோம் மேட் சாக்லேட்ஸ் இதோட பேர். ஃபுல்லாக இப்போ வந்து எங்கள் பசங்க டென்ஷனில் இருக்கணும். ஏன்னா வெளியே வாங்கணும். ஒரு டப்பாவே 200 தான். 100 கிராம் 150 ரூபா 120 ரூபா கொள்ளலாம். ஆனால் ரேட்டுக்கு ஏற்ற ஒர்த்து. ஏன்னா ஒர்த்தபிளுங்க செம்ம டேஸ்ட். இவங்களே செய்கிறாங்க. பசங்க எல்லாம் காசு ஷார்ட்டேஜ் நிறைய கொடுத்ததே வேற லெவலாக சாம்பிள் இல்லை. பசங்க எல்லாம் ஷார்ட்டேஜ் காசு ஷார்ட்டேஜ் யோசிக்கிறாங்க. வாங்க இதோ வராப்பில் நம்ம நிஷாந்த். ஹலோ சாக்லேட் செம்மையாக இருக்கு. ரேட் எப்படி இருக்குன்னு இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒன்றும் இல்லைப்பா 100 கிராம் 100 ரூபாய்க்கு எதுவுமே இல்லைடாங்க. சாம்பிள் மட்டும் தான் இருக்கு போடா. நேரங்கள் கழித்து நிறைய வாங்கணும் வாங்கி இன்னும் நிறையாலாம் இல்லை. அவ்வளோதான் வாங்க தானே போகிறேன். இதோட நான் போய் டிமார்ட்டில் தான் எனக்கு பர்ச்சேஸ். இதோட முடிஞ்சிச்சுல. இதோட எங்களுக்கு பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. நாங்கள் எல்லாம் டிமார்ட்டில் தான் போவோம். ஆக்சுவலாக இப்போ எதுக்கு தாமதம்னா பொருள் வாங்கணும், கவர் வாங்க மறந்துட்டோம். அதுக்காக தான் வெயிட்டிங்கு. டிமார்ட்டில் தான் பர்ச்சேஸு. ஆமாம் இதுல 0 தானே காட்டுது பேலன்ஸ். நம்ம தான் நடத்துறோம். நாங்க நம்மளுது சர்ப்ரைஸ் பார்க்க மாட்டாங்கடா. இது என்டர்டைன்மெண்ட்லண்ணா. ஐயா சத்தியமா தான் யோசிச்சுன்னு இருக்கேன். தூக்கிடு காலையில போட்டு எடுத்துட்டு போயிடலாம். தூக்கிடு அவள் தான் டப்பா தூக்க தூக்குடா. ஆதி போடா. பண்றதுக்கு முன்னாடி கேமரா காலி டப்பாடா இங்க ரெக்கார்ட் ஆகுது. 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அது மொத்தமா 5000 ரூபாய்க்கு எங்க ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு பவர் காமிச்சார். 5000 ரூபாய்க்கு தனி சோலோ மேன் பர்ஃபார்மன்ஸ் தான் காசு. நானே ஊர்ல அவரா கம்பெனி கூட்டு வரான் பாரு. போய் டப்பா எடுத்துக்கலாம் முடியாங்க. கேமராவை இங்க வைப்பா. நாங்க தான்ப்பா. நீங்களாம் போயிடுறீங்க. என்ன ப்ரோ? ஓ ஃபோக்கஸ் தம்பி. அது ஆப்பிள் பாக்ஸ். அது எப்படி இருக்கு? அது ஆப்பிள் பாக்ஸ் இந்த அது வந்து இந்த டப்பாவா? இவ்வளவு கிட்ட வச்சா நல்லா இருக்குது. எந்த டப்பா இது? அட்டை போட்டி தானே இது. அப்ப எடுத்துட்டு வா. உள்ள போயிட்டு மடிச்சுப்போ. ஆப்பிள் பாக்ஸ் சொன்னாங்க. எப்படி
இப்போ வீரசாகசத்தை பாருங்க, எங்கள் கேமராமேனோட வீரசாகசத்தை பாருங்க போகிறது. 20 ரூபா பை வாங்க யார்கிட்டையும் காசு இல்லைங்க, அதனால வந்து சாக்லேட் அங்கேயே வாங்கியிருப்பேன்டா. ஏய் சரி போடா, சொல்கிறா ஏய் நீ சொல்கிறா. அவங்க வந்து அதனால வந்து ஒரு பாக்ஸ், அது என்ன பாக்ஸ்னே தெரியல, ஆனால் அது ஆட்டையை போட்டானுங்க, அதில் நுழைத்தி பஸ்ஸு கீழே போட போகிறேன்றானுங்க. பரவாயில்ல, நம்ம பசங்களுக்கு பிரெயின் இருக்குது, அதனால இது எல்லாமே வெற்றி நம்மது. 20 ரூபாய் எப்படி மிச்சம் பண்ணு தெரியாம பேக் வாங்க சொல்லுங்கடா. அட்டைப்பொட்டி வாங்கிட்டு வந்துட்டோம். டேய் டேய் டேய், இப்போ எங்களுக்கு அந்த அட்டைப்பொட்டி அவன்கிட்ட bag வாங்க சொல்லி காசு 40 ரூபா லாஸ் ஆக போகுது. அங்க இருந்து ஃபேக்டரியில இருந்து வெளியே வந்தா இது என்னடா சின்ன பசங்க நம்மளுக்கு செட் ஆகாது. 2 தான் வாங்கியிருக்கு. அங்க பாருங்க 2 ரஷீத் குமார். ரஷீத் பாருங்க, எங்க கேங்கோட பாடி பில்டர் டைரக்டர் அவர் தான். இதோட இப்போ இங்கேருந்து வேனுக்கு போயிட்டு அங்கேருந்து எங்கே கிளம்புறோம்? கொட்டனை கடனால கீழே நினைக்கிறேன். அப்புறம் பைன் ஃபாரஸ்ட் போகிறோம். பார்ப்போம். ஸ்டே டியூன்ட்.